ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சாயந்தரம் காட்டுக்கு போயிட்டு வந்திருந்தோம். அங்கே நாட்டு தக்காளி இருந்தது ஒரு செடியில் பறிச்சுட்டு வந்துட்டு, அப்புறம் பீக்கங்காய் நிறைய இருந்தது. ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு 2 பேருக்கு கொடுத்துட்டு மீதியை வீட்டுக்கு வச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கத்திரிக்காய் அதுவும் நிறைய தான் இருந்தது. தேவைப்படுறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு அப்புறம் மீதி இருக்கிறத நம்ம வீட்டுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் வச்சுக்கிட்டாச்சு. அப்புறம் ஒரே ஒரு செடியில் கொஞ்சம் அதலக்காய் இருந்தது. அதுவும் மழையே இல்லாதனால செடியெல்லாம் காஞ்சி போச்சு. அந்த கொஞ்சமாக இருந்த அதலக்காயை வச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சு முடிச்சுட்டு, நைட்டுக்கு டிஃபன் செய்யலாம் என்ன பண்ணலான்னு பார்க்குறப்போ கோதுமை மாவு இருந்தது. அதை பிணைஞ்சி சப்பாத்திக்கு ரெடி பண்ணலான்னு வச்சுட்டு, அப்புறம் காளான் கிரேவி ரெடி பண்ணலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெங்காயம், சின்ன சீரகம், பெரிய சீரகம், தக்காளி, பூண்டு எல்லாமே போட்டு நல்லா வதக்கி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொடுசாக நறுக்குன சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு காளான் ரெடி பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். வச்சுட்டு அப்புறம் பொடி வெங்காயம் நல்லா வதக்குனதும் தக்காளி போட்டு அதையுமே நல்லா கொஞ்சம் உப்பு போட்டோன்னா சீக்கிரம் மசிஞ்சிருன்னு போட்டுட்டு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கிண்டி, அப்புறம் வீட்டில் அரைச்ச பொடி, மசால் பொடி, கரம் மசாலா, மிளகா பொடி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு சும்மா ஒரு 5 நிமிஷம் வதக்குனா போதும். அப்புறம் அந்த பேஸ்ட்டையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுக்கிட்டு, அப்புறம் காளானையும் போட்டு ஒரு 2 தடவை ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு, அப்புறம் அந்த தண்ணியும் ஊற்றி கூட ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிட்டோம். வேக வச்சு காளான் ஒரு பக்கம் ரெடி ஆகிக்கிட்டு இருந்துச்சு. சரி, அதுக்குள்ளே சப்பாத்தியை ரெடி பண்ணிடலாம், தேய்ச்சிடலாம் அப்படின்ட்டு உட்காந்து நான் தேய்ச்சி தேய்ச்சி கொடுத்தேன். நான் வந்து நல்லா ரவுண்டாக சப்பாத்தி தேய்ப்பேன். அதனால் என்கிட்ட தேய்க்க கொடுத்துட்டு என் பொண்ணு நான் சப்பாத்தி சுடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சப்பாத்தி சுட்டுக்கிட்டு இருக்கா. காளான் ஒரு பக்கம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு, இங்கிட்டு சப்பாத்தி ஒரு பக்கம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து தேய்ச்சி வச்சுருவேன். என் பொண்ணு அதை எடுத்துகிட்டு போய் ரெடி பண்ணி வச்சுருக்கா. கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் மல்லிகை இலையை போட்டுட்டு கிரேவியை இறக்கி வச்சிட வேண்டியதான். இறக்கி வச்சுட்டு, அப்புறம் என் வீட்டுக்காரருக்கு சப்பாத்தி பிடிக்காது, அதனால் அவருக்கு ஒரு 4 தோசை மட்டும் ஊற்றி கொடுத்துட்டு, ஒரு பக்கம் சப்பாத்தி ஒரு பக்கம் தோசை ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்லாமா வாங்க. 2 சப்பாத்தி வச்சு அப்புறம் கிரேவி பாருங்கள், நாங்கள் வச்ச கிரேவி எப்படி இருக்குன்னு. சாப்பிட உட்காந்தாச்சு. சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருந்தது. அதே மாதிரி கிரேவியும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ.